இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மம்மி ஸ்டாச்சு. வெயிட்டிங் மினிட்ஸ் 20 minutes. இது வந்து ரோலர் கோஸ்டர் செம்மையா இருக்கும். வாங்க உள்ள போய் பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ரெட் கலரா ஒரு ரூம் இருக்கு. எக்ஸிட் போனோம். இந்த சைடு இங்கதான் இந்த மாதிரி That's the cut. All right, let's reset. Everything goes back to 1. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் வந்திருக்கோம். யாரோட வந்திருக்கோன்னு பாருங்க. பிரசாத் ஸ்டுடியோ இங்க இருக்காங்க. ஹாய் ஹாய். புரியல. வாங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்குள்ள வந்தாச்சு. ட்ரெயின் போதும் பாருங்க. இந்த இது புதுசா வச்சிருக்காங்க போட்டோ எடுக்கிறதுக்காக. ஏதோ சின்ன பசங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க. டைம் லேப்ஸையும் சில ஷார்ட்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வந்து உள்ள போகிறோம். நம்ம பிரசாத் ஸ்டுடியோ விலாக் எடுத்துருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மம்மி ஸ்டாச்சு. வெயிட்டிங் மினிட்ஸ் 20 minutes. இது வந்து ரோலர் கோஸ்டர் செம்மையா இருக்கும். வாங்க உள்ள போய் பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா செம்ம டார்க்கா இருக்கு. ஒரு மேட்ச் மம்மி ஸ்டார்ட் ரைடுக்குள்ள போகாம ரைடுக்கு வந்த மாதிரி இருக்கு. மேஸ் மாதிரி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இங்க கூடவே வந்து கொடுத்து விட்டு போயிட்டாங்க. உள்ள நல்லா குளு இருக்கு. ஆமா ஆமா நல்லா ஏசி போட்டிருக்காங்க. வெள்ள சம வெயில். தெரிய மாட்டேது. அதனால வழியெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஐயோ எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வார்னிங் செத்து போயிடுவீங்கன்னு போட்டு வச்சிருக்கேன். அதுவும் பண்ணி வச்சிருக்கீங்களா?
கண்ணு இதுக்குள்ள போகும்போது லேட் அடிச்சுட்டு மம்மி ஆனா எதுவுமே தெரியாது. One eternity later. வெயிட்டிங் பண்ணிட்டே இருக்கணும். கியூ அப்படியே போகுது. இங்க பாத்தீங்கன்னா மேலலாம் பாருங்க கிட்டி தொங்க விட்டாங்க. என்னாச்சு நல்லா சொல் பேச்சு கேட்கல போல. ஃப்ரெஷர் ஸ்டுடியோ உடைச்சிட்டாங்க. அதான் என் டிராயிங்க பார்த்துட்டு கீரை விழுந்துட்டது. இங்க பாத்தீங்களா warning, this is a high speed roller coaster that includes sudden dramatic acceleration, climbing, tilting and hopping. Anyways, சாவர முடிவாயிருச்சு. அவ்வளவுதான். என்ன ஆக போகுது தெரியல. இங்க போய் டேன் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் இல்லைங்க. என் ஹைட்ல என்ன தெரியல. பங்கு வரைக்கும் போகுதா இப்போ தெரியுது. யார் இவரா? இப்போ மம்மி ரிவெஞ்ச் எடுக்க போகுது. கயிறெல்லாம் இருக்கு பாருங்க. ஸ்ரீஜேஷ் இங்க கட்டி போடலாம். ரிவெஞ்ச் ஆஃப் மம்மியா? நாளெல்லாம் அடிச்சுட்டு பிளாஸ. ஏய் யாராவது என்ன வீடியோ எடுங்களா? நீங்க இப்போ நீங்க எத்தனாவது டைம் இங்க போறீங்க? தெரியல. ரெகுலர் கஸ்டமர் மாதிரி வந்துட்டு போறாது. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ரோலர் கோஸ்டர்ல வீடியோ எடுக்கும்போது போன் விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஏன்னா முன்னாடி போகும் பின்னாடி போகும் டப்புனு கீழே வர விடும். அந்த டைம்ல போன் போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க மேலும் வீடியோஸ்லாம் பார்க்க முடியாது. நீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தா தான் நாங்க கேமரா வச்சுலாம் எடுக்க முடியும். அப்புறம் எங்களால விசுவலா காட்ட முடியும். இல்லன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண முடியும். இல்லன்னா பேடிஎம் நம்பர் கொடுங்க. கொஞ்சம் பேடிஎம் பண்ணுங்க குரூப்பா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ரெட் கலரா ஒரு ரூம் இருக்கு. எக்ஸிட் போனோம். இந்த சைடு பாருங்க கைஸ். இங்கதான் இந்த மாதிரி தான் வண்டியில போவோம் நம்ம. பாத்தீங்களா அந்த கொஞ்சம் பேர் அங்க ஏறி நிக்காங்க. இன்னொரு ரைடுக்கு அதுக்கு பின்னாடி அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நிக்காங்க. வேற இப்போ நாங்க வந்து இந்த இப்போ ரைடு போகுது. அதுக்கு அடுத்து இவங்க வராங்களா அதுக்கப்புறம் நாங்க போவோம். அந்த மாதிரி வெளித்தானோ இருந்துச்சு. நானா எப்ப பாதி ரைட்ல இப்போ சடனா சர்ப்ரைசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பின்னாடி போக முன்னாடி போகும். அது சொல்றேன் 5 செகண்ட் முன்னாடி சொல்லிடுவான். இப்போ பின்னாடி போகும் பாருங்க. இருந்தாலும் சொன்னதுக்கு அப்புறம் வெறித்தனமா போச்சு. ஆமா டக்குன்னு முடிஞ்சிச்சுன்னு கடுப்பா இருக்கு. திருப்பியும் போலாமா? கீழே போட்டான் என்ன திருப்பியுமா? நம்ம நிறைய ரைட்லாம் போக வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம டைம் முடிச்சுன்னா திரும்பி போலாம். வாமிட் வருதா? இங்க பாருங்க ஒரு நிமிஷம் பார்த்தா வாமிட் வருதான். வாந்தி எடுக்க போறாரு. வந்து ஹியூமனும் சைலானும் போக போறோம். சைலான்லாம் இல்ல ஹியூமன் மட்டும் தான். சைலண்ட் இவங்க 2 பேர் போறாங்க. அங்க சுத்துது இங்க சுத்துது. சைலண்ட் தலைகீழலாம் போகுது. ஹியூமன் வந்து ஓரளவுக்கு தலைகீழ போகாம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போகுதா. ஸ்ட்ரைட்டா போய் ஸ்லாண்டிங் அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட மம்மி ரைட் மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அதனால நான் ஹியூமன் மட்டும் போறேன். ரைடோட ஃபாஸ்டா இருக்கும். ஹியூமன் டேர் சைலண்ட் போறாங்க. ஹியூமன் போயிட்டு நான் வந்தாதானே அதே பேர வேண்டியதான். Any last words? Wish me luck, bro. ஓகே இங்க இந்த வீடியோ எடுக்க போறோம். கீழ இருந்து கேமரா அப்படியே காமிப்பாங்க. அதுல இருந்து வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் ஸோ இந்த ஹியூமனோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து ஃப்ரெட்டர் ஸ்டுடியோட சேனலில் இருக்கும். ஸோ அவங்களோட சேனலில் போய் செக் அவுட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் 2 பேரும் மாற்றி போடலான்ட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போடுறோம். நிறைய பேர் இந்த வீடியோலாம் போட்டிருப்பாங்க. செம்ம வெயிட்டிங். இது வந்து 3D வீடியோ. வெயிட்டிங்க்கு ஒர்த்தா இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக 3D. சின்ன வயசுல போனப்போ அந்த டைம் நான் கண்ணை மூடிட்டு வா 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 அந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்தீங்கன்னா நிறைய நேரம் வெயிட் பண்ண மாதிரி 170 minutes வெயிட்டிங். இருந்தாலும் ஒர்த்தா இருக்கும். ஆமாம் இப்படி போயிட்டாங்க.
என்ன எப்படி போயிட்டாங்க? இந்த ரைடில் வந்து நாங்கள் வந்து ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் போடுறோம். நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல மாட்டோம். அந்த வீடியோவில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி போடுறோம். இங்கே வந்து 3D, இது வந்து 3D தான். அதனால ஸோ இங்கே போய் எடுக்கலாம்னு ஓரளவுக்கு மெதுவாக போனதுனால ஆமாம் ஆமாம். இதில் வந்து ஃபோனில் எடுப்போம். அதே மாதிரி டொப்பு டொப்புன்னு ஃபுல்லாக இருக்கு. ஆமாம் ஆமாம் 3Dனால லைனை பாருங்க. லுக் அங்கே அவ்வளோ பெரிய லைனை போயிட்டு இருக்குது. நீ இவ்வளோ பெரிய லைன்லேயே நம்ம அங்கே உள்ளே போகணும். எப்படி போகிறோம் தெரியாது. இப்போ வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த இதெல்லாம் இங்கே வந்து லாஸ்ட்டாக தொட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். டிவிடி இருக்கு, இது இருக்கு, கீபோர்டு இருக்கு, SSN இன்னொரு டிஸ்பிளே இப்போ கிளாஸ் எடுத்து போட்டாச்சு. இங்கேதான் கிளாஸ் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க கிளாஸ் எடுத்தாச்சு. ஸோ கிளாஸ் எடுத்து போட்டாச்சு. இங்கே வந்தாச்சு. நான் இப்போ இங்கே தான் போய் ஏறி உங்களுக்கு வீடியோவாக காமிக்க போகிறோம். இவங்க இந்த சைடு போனதுக்கு அப்புறமா அப்புறம் இவங்க கொஞ்சம் பேர் போவாங்க. இதே போயிடும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஆமாம் ஆமாம். ஃப்ளையர் இப்படி எப்படி போய்க்கணும். இங்கே பாருங்க ஒரு ஃப்ளையர் மாதிரி இருக்குது. இதில் வந்து இப்படி சுற்றி போயிட்டு அப்புறம் இங்கே ஒரு வாட்டர் இது வந்து இருக்குது. அப்படியே சர்ன்னு ஸ்லைடு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம். இங்கே பாருங்க முட்டை சரி டைனோசரோட முட்டைலாம் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார் ஃபார்ம் வந்திருக்கோம். ஷருக்கு 4D ஷோ போடுவாங்க இங்கே. ஸோ இங்கே தான் இங்கே ஷருக்கு 4D ஷோ போடுவாங்க. அப்புறம் இங்கே ஏதோ ஒரு இது வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கு. இங்கே வந்து புசன் போச்சு. இங்கே வந்தீங்கன்னா ஜாலியாக படம் பார்க்குற மாதிரி ஒரு 4D ஷோ பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் போகும். அவ்வளோதான், ஒர்த்தாக இருக்கும். இங்கே பாருங்க கூட்டம் ஸ்டுடியோ அட்லீஸ்ட் ஒரு ரைடுக்காவது 1 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. ரொம்ப
ரொம்ப அதிகமாக இருக்கு கூட்டம். இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் இங்கே. இப்போ நம்ம வந்து இங்கே என்னது வாட்டர் ரைட் போக போகிறோம். இது வந்து ஜுராசிக் பார்க் ரைடு. இங்கே வந்து நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். இந்த வந்து சொல்கிறோம். ஆமாம் இங்கே பாருங்க நீங்களே. இப்போ நம்ம வந்து ஆமாம் ரொம்ப நேரம் கழிச்சு வாட்டர் ரைடு மாதிரி 75 மினிட்ஸ் சொன்னாங்க. 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு அரை மணி நேரம். ஆனால் 75 ஆனால் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இந்த லைன் இவ்வளோ தான். அங்கே போன உடனே அப்புறம் அப்படியே ஏற்றி விட்ருவாங்க. ஆமாம் நல்லா இருக்கும். இந்த ரைடையும் உங்களுக்காக எடுத்து ஆமாம் உங்களுக்காக தான். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் உங்களுக்கு காட்டுறேன். காமிச்சிட்டு அப்புறம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். வந்து சைலாண்ட் போகலான்னு நினச்சோம். சைலாண்ட் போகலான்னு நினச்சோம். ஆனால் நான் வந்து போக முடியல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 6 மணி தான் கடைசி இதுனால சொன்னாங்க. அதனால டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி போகவே முடியல. சரியான கண்டிப்பாக இவெல்லாம் எங்கே குத்திட்டே வந்தோம். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு இது போனோம்னா ரோலர் கோஸ்டர் போனோம்னா இதுலேயே ஃபஸ்ட்டே போயிடுங்க. எப்போ திறக்குதோ அப்பயே போயிடுங்க சைலாண்ட். அது சூப்பராக இருக்கும். நாங்கள் முன்னாடியே போனதுனால ஓகே. தலையிலலாம் சுற்றி சம்டைம்ஸ் வாந்தி வர மாதிரி. ஆனால் ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீதான் பேசுகிறோம். கடுப்பாயிட்டாரு. ஸோ இப்போ வந்து இன்டர்நெட் போயிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பை.